ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான செட்டிநாடு எக் தொக்கு. இது சப்பாத்தி, தோசை, இட்லி, நான், ஏன் சாதத்துக்கு கூட அருமையான சைட் டிஷ்ஷு. இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தொக்கு செய்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் நான் ஏற்கனவே 4 எக்கை பாயில் பண்ணி 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா 6 எக்கும் போட்டுக்கலாம். அதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்தால் எக்கு தொக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கடாய் ஹீட் ஆகிடுச்சு. இதில் 2 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் ரொம்ப ஹீட் ஆகணுங்கிறதுல லைட்டாக சூடானால் போதும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட். மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், சால்ட்டு எல்லாமே போட்டோம். இப்போ இதை லேசாக நம்ம வதக்கி விடலாம். ரொம்ப நேரம் வதங்கணும் இல்லை, லைட்டாக இந்த ஆயிலே இந்த மசாலாலாம் லைட்டாக வதங்கட்டும். மசாலா நல்லா ஆயிலே கலந்துருச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்கை போடும்போது மெதுவாக போடணும், இல்லைன்னா இந்த எல்லோவும் ஒயிட்டும் தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் மெதுவாக போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற எல்லா எக்குமே ஆட் பண்ணிட்டோம். இதை லைட்டாக பரட்டி விடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி விடுங்க. மசாலாலாம் எக்கு மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி நம்ம அடிக்கடி திருப்பி விடணும். ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணால் போதும். இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இதில் இப்படி கொஞ்ச நேரம் கழிச்சு, ஒரு 2 நிமிஷம் கழித்து மறுபடியும் அப்படியே தனியாக திருப்பி போடுங்க. இப்படியே திருப்பி போட்டு எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். மசாலாலாம் நல்லா கோட் ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எக்கெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். இப்போ தொக்கு செய்ய ஆரம்பிக்கலாம். தொக்கு செய்கிறதுக்கு இப்போ நம்ம எக்கை ஃப்ரை பண்ண கடாயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இதில் நல்லா ஃபைனாக கட் பண்ணி வச்சுக்கிற 2 ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் கூடவே 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை எல்லாமே போட்டாச்சு. இதை நம்ம லைட்டாக வதக்கி விடலாம். கொஞ்சம் ஆனியன் செவந்து வரட்டும். ஆனியன் நல்லா வதங்கிறதுக்கு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி வதக்கி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கலாம். ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதில் 4 தக்காளி நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை ஆட் பண்ணிட்டோம். இதை லைட்டாக வதக்கி விடலாம். தக்காளி நல்லா வதங்கியிருக்கணும், பச்சை வாசனைலாம் இல்லாமல் நல்லா வதங்கியிருக்கணும். அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். தக்காளி இன்னும் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். மூடி போட்டு வச்சோன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணலாம். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம மூடி போட்டு வச்சாவே ஈஸியாக வதங்கிடும். இந்த பதங்காத பார்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், கரண்டியில் இப்படி நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா அதுவும் நல்லா வதங்கிடும். நம்ம கட் பண்ணும்போது சில பார்ட்ஸ் எல்லாம் பெருசாக கட் பண்ணியிருப்போம், அதுதான் சீக்கிரம் வதங்காது. இந்த மாதிரி பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ மசாலா தூளில் ஒவ்வொன்றா ஆட் பண்ணலாம். 2 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், 1 டீஸ்பூன் சீரக பவுடர், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான சால்ட்டு. ஏற்கனவே நம்ம எக்கை ஃப்ரை பண்ணும் போதும் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் இப்போ சால்ட்டு போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க. மசாலா தூள் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ லைட்டாக வதக்கி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வதக்கினா போதும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடலாம். நம்ம மசாலா வதக்கும்போது லைட்டாக ஒரு தண்ணி தெளித்து நம்ம வதக்கணுன்னா
மசாலா வந்து நல்லாவும் வேகும், அதே சமயம் இந்த மசாலாவோட பச்சை வாசனையும் போயிடும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி மட்டும் நம்ம தெளிச்சிக்கலாம். நம்ம தண்ணியும் தெளித்தாச்சு. இப்போ வந்து இதை லைட்டாக வதக்கி விடலாம். இது வந்து 5 மினிட்ஸ் நல்லா வதக்கினாவே போதும். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வரட்டும். அதுக்காக ஒரு மூடி போட்டுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இன்னுமே நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஃபைனலாக 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த தொக்குக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். மிளகுத்தூளும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இது வந்து ஒரு 2 நிமிஷம் வதங்கினா போதும். மிளகு வந்து ரொம்ப நேரம் வேகணுங்கிறது இல்லை, லைட்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுக்கிற எக்கை வந்து ஆட் பண்ணிக்கலாம். மெதுவாக ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம். எல்லா எக்கும் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இதை லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணலாம். இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணி விடலாம். ரொம்ப நேரம் வந்து ஃப்ரை பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இந்த மசாலாலாம் இந்த எக்கு மேலே நல்லா கோட் ஆகிற மாதிரி ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணி விடலாம். எக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மசாலாலாம் நல்லா இந்த எக்கோட கோட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். கொத்தமல்லி தழை நான் 1/4 கப் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆட் பண்ணுறதுனால இந்த தொக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். தொக்கு ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். காரசாரமான செட்டிநாடு எக் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, நான், சாதத்துக்கு கூட நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். அதே சமயம் தயிர் சாதத்துக்கு பெஸ்ட்டு சைட் டிஷ் இது. இதை நீங்களும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.